ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டினா எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தந்துடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 2 கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த 2 கண்டென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணி ரேப் பண்ணி ஒரே எலமெண்ட் பிளாக்காக எடுத்துட்டு வர்றது தான் நம்ம இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தந்துடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பி டேக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டியூ டேக்கை மட்டும் இன்டர்னல் சைஸ்ல கால் பண்ணிட்டு இன்டர்னல் சைஸ்ல ஃப்ளோட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதில் நான் லெஃப்ட்ன்ற வேல்யூ கொடுக்குறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா, லெஃப்ட் வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டிஃபர் தெரியல, நடுவில் வந்து ஸ்பேஸ் மட்டும் காணாமல் போயிருக்கு. நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வித் ஒரு 50 பிக்சல் அதாவது 50% ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, அந்த கீழே இருந்த கண்டென்ட் வந்து ரேப் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. இதை வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல மார்ஜின் ரைட்டுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 25 பிக்சல் ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அந்த 2 கண்டென்ட்டுக்கு நடுவில் மார்ஜின் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுனால அந்த ரேப் ஆகிட்டு அந்த கண்டென்ட் மேலே வந்திருக்கிறது தெளிவாக தெரியுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.